பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதிமுக, பாமக இந்த கட்சிகள்லாம் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மதிமுகவின் உட்கட்சி பூசல் அப்படின்றது பெரிய அளவில் வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கட்சியினுடைய முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா மதிமுகவுடைய ஒரே ஒரு எம்பியா இருக்கக்கூடிய துரை வைகோவும் விலகி இருக்கிறது அந்த கட்சியில் ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுக்காக விலகினா, நான் எப்படி அரசியலுக்குள்ள வந்தேன் அப்படின்ற மாதிரி துரை வைகோ சார்பில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பல பக்கங்கள் கொண்ட அறிக்கை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துரை வைகோக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பனிப்போர் தான் துரை வைகோனுடைய விலகலுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார் இந்த மல்லை சத்யா, அதை தாண்டி அவங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை, சொந்த மகனா மல்லை சத்யாவா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க முடியாம வைகோ திணறதுங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வைகோவினுடைய வலது கரம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடியவர் தான் மல்லை சத்யா அப்படின்னு சொல்லலாம். மதிமுகவில் 1 இல்லை 2 கிட்டத்தட்ட 32 வருஷங்களா வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வைகோவுக்கு ரொம்ப 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 க்ளோஸ். இன்னும் சொல்ல போனோம்னா வைகோவினுடைய நிழல் மாறி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ துரை வைகோவுக்கு முன் மல்லை சத்யா, துரை வைகோவுக்கு பின் மல்லை சத்யா அப்படின்னு சொல்லி தான் பேசணும். ஏன்னா கட்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ துரை வைகோவை பொறுத்த வரைக்குமே அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வந்துட்டு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஈடுபாட்டோடலாம் வர கிடையாது. நான் கனடாவில் என்னுடைய குழந்தைகளுடைய ஸ்டடீஸ்க்காக பார்த்தேன் அப்படின்னா நான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு தலைவருக்கு உடல்நலம் அப்படின்றதெல்லாம் சரியில்லாமல் போச்சு. ஸோ அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது வந்துச்சு. அப்போ அப்படி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப தூரம் வந்துட்டு பயணம் செய்யக்கூடாது, ரொம்ப தூரம் கத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதனால தலைவரை பார்த்துக்கிறதுக்காக நான் இங்கேயே அவரோட தங்கினேன். பொதுக்குழு கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுலலாம் நான் வந்துட்டு தலைவர் கூடயே இருந்தேன். ஸோ ஒரு சில கட்சி மீட்டிங்லையா இருந்தாலும் சரி, இல்லை நிர்வாகிகளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுலையா இருந்தாலும் சரி, தலைவர் பங்கெடுத்துக்க முடியாது அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஸோ நான் அப்படி போய் பார்த்தேன் அப்படின்னா கட்சியினரோட வந்துட்டு ஒரு தொண்டரா வந்துட்டு தான் நான் நிற்க ஆரம்பித்தேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் அரசியல் அப்படின்றதுக்கே வந்தேன். 2021 தொகுதியில் எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா சாத்தூர் தொகுதியில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது எனக்கு கிடைச்சோம். அந்த வாய்ப்பை நான் எடுத்துக்காக மாவட்ட செயலாளர் ஒருத்தருக்கு தான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா திருச்சி தொகுதியில் நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 விழுக்காடு தொண்டர்களும் என்னை வற்புறுத்தி கேட்டதுனால தான் நான் நின்னேன். அப்படி நின்று ஜெயிச்ச பதவியிலும் மக்களுக்காக முழுசாக நான் ஈடுபாடு காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எனக்கு பதவி வேணும் அப்படின்றதுக்காக வர கிடையாது. கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைகோவுடைய நலனுக்காக தான் நான் வந்துட்டு கட்சிக்குள்ள வந்தேன். பட் கடந்த ஒரு 4 வருஷமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு கழகத்தினுடைய முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டது பிடிக்காம ஒருத்தர் தொடர்ந்து கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. துரை வைகோ இருக்கார் இல்லையா, வைகோனுடைய முதுகில் வந்துட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது எனக்கு சரியான பதில்கள் அப்படின்றது வரல. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது கட்சியில முதன்மை செயலாளராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னால் இருந்து பணி செய்ய முடியல. அதனால நாளைக்கு நடக்கக்கூடிய நிர்வாக குழு அப்படின்றத நான் பங்கெடுத்துக்குவேன். பட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற எந்த முக்கியமான மீட்டிங்லையும் பொதுக்குழுலையும் நான் வந்துட்டு பங்கெடுத்துக்க மாட்டேன். திருச்சி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற அடிப்படையில் என்னுடைய பதவி காலம் முடிகிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல எம்பியா மக்களுக்கு பணி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய முதன்மை செயலாளர் பதவியில் அதிரடியா விலகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு வைகோ உட்பட மதிமுகவினர் பலருக்குமே வந்துட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான நம்மளோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துரை வைகோ வந்துட்டு கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய மூத்த நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வைகோவே திமுகல இருந்து விலகி மதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் திமுகவில் பார்த்தோம் அப்படின்னா கலைஞருக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த வாரிசு, திமுக அடுத்த வாரிசு அப்படின்ற மாதிரியான போட்டிகள்ல வைகோவும் இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலினுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியத்துவம் அப்படின்றது அதிக அளவில் கொடுக்கப்படுது, முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு அதிருப்தியில தான் வந்துட்டு பார்த்தோம்னா மதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ தனியாக பிரிந்து வந்து கட்சி அப்படின்றத ஆரம்பிச்சாரு. பட் அதுவே அவர் பையனுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம்னா இது வந்துட்டு தொண்டர்களுடைய முடிவு. நான் வந்துட்டு என் பையனை தலைவராக இருக்கணும்லாம் சொல்லி துணிக்கல, தொண்டர்கள் எடுத்த முடிவு அப்படின்ற மாதிரி மலுப்பலான பல காரணங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால துரை வைகோ வந்துட்டு கட்சிக்குள்ள வந்தோடனே வந்துட்டு பலருமே அதை எதிர்த்தாங்க. சொந்த கட்சியில இருந்த மூத்தவர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா
மூத்த அரசியல் நிர்வாகிகள் கூட வந்துட்டு நம்மளுடைய கொள்கை என்ன, இப்போ திருப்பணும் துரை வைகோவை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து விலகினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சீனியர்களில் இப்பயுமே கட்சியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சீனியர் மல்லை சத்யா தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மல்லை சத்யாவுடைய அந்த ஆதிக்கம், அந்த அரசியல் பாயிண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த பவர் பாயிண்டான ஒரு இடத்துல மல்லை சத்யா இருக்கிறது துரை வைகோவுடைய கண்களுக்கு வந்துட்டு உறுத்துது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதனால தான் மல்லை சத்யாவை எப்படியாவது ஓரம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ முழு மூச்சா செயல்படுறாரு. பட் அது வைகோவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய தடையா இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மல்லை சத்யா கிட்டத்தட்ட 32 வருஷங்கள் மதிமுகலயே இயங்கிக்கிட்டு இருந்ததுனால மல்லை சத்யாவை பத்தி நல்லா தெரியும் அப்படின்றதுனால வைகோ மல்லை சத்யாவை முழுக்க முழுக்க நம்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம்ல துரை வைகோவை சார்ந்தவருடைய ஆதரவாளர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, துரை வைகோக்கு வந்துட்டு மல்லை சத்யா முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றது கிடையாது. அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் வந்துட்டு அவர் தான் முக்கியமான முதன்மையான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. துரை வைகோ வந்துட்டு கட்சிக்காக உழைக்கும் போதும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குமரி ஆனந்தன் இறந்து போனார் இல்லையா, ஸோ அவருடைய மறைவுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா வைகோ போய் தனியா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா மல்லை சத்யா தனியா போய் பார்த்தது, இல்லைன்னா ஃபேஸ்புக் மாதிரியான சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு அண்ணாக்கு அப்புறமா வைகோ இருக்கார் இல்லையா, அண்ணா கருணாநிதி வைகோ இவங்க போட்டோக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மல்லை சத்யாவுடைய போட்டோ அப்படின்றத போடுறாங்க. அதுக்கும் வந்துட்டு எந்த விதமான அதிருப்தியுமே தெரிவிக்காம அதை வந்துட்டு ஆமோதிக்கிற மாதிரி செயல்படுறாரு. கட்சியிலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்ன இருந்த அளவுக்கு ஈடுபாட்டோட அவர் செயல்படுறது கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அட் த சேம் டைம்ல மல்லை சத்யா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மல்லை சத்யா எதை செஞ்சாலுமே தப்பு அப்படின்ற சைட்ல தான் துரை வைகோவுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுறாங்க. கட்சி நிகழ்ச்சிகள்ல எதேர்த்தமா மல்லை சத்யா சிரிச்சா கூட அது ரொம்ப பெரிய குற்றம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க தரப்பு சொல்லப்படுது. இதனால கட்சிக்குள்ள மல்லை சத்யாவை ஓரம் கட்டக்கூடிய படலம் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப துரை வைகோ இருக்கார் இல்லையா, அவர் எடுத்திருக்கக்கூடிய அதிரடியான முடிவுனால வைகோ முன்னாடி 2 முடிவுகள் அப்படின்றதா இருக்கு. பெத்த மகனுக்காக மல்லை சத்யாவை ஓரம் கட்டுறதா, இல்ல கிட்டத்தட்ட 32 வருஷங்கள் மதிமுகக்காக உழைச்ச மல்லை சத்யாக்காக பெத்த மகனை கைவிடுறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நம்ம வைகோ மாட்டிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஏன்னா இப்ப மதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு சிட்டிங் எம்பியா இவர் மட்டும்தான் இருக்காரு, நம்ம துரை வைகோ. அட் த சேம் டைம்ல பல வருஷங்களா உரைச்ச நம்ம மல்லை சத்யாவை கைவிட்டுட்டோம் அப்படின்னா என்ன பேசுவாங்க அப்படின்றதும் வைகோவுடைய நெருடலுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த இஷ்யூவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.